உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு அரசியல் கலப்பும் இல்லாம வெறும் கம்மவார் நாயுடு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றின ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. அதனால இதுல எந்த விதமான அரசியலும் இல்லை. இது வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 22/3/2026 அன்று கம்மநாயுடு எழுச்சி பேரவை சார்பில் நடத்தப்பட்ட 16ஆம் ஆண்டு யுகாதி திருவிழாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றின ஒரு நிகழ்வு தான். அந்த நிகழ்ச்சிக்கு நான் மற்றும் சில நிர்வாகிகள் அனைவரும் அழைத்ததன் பேரில் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வர ஒப்புக்கொண்டு நாங்கள் சுமார் 11 மணிக்கு அங்க போறோம். அங்க போகும்போது நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. அந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு 700-800 பேர் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நாங்க போகும்போதே வந்து அது வந்து ஒரு வேற நான் அந்த கட்சியின் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு மாற்று கட்சியோட கூட்டம் மாதிரி ஒரு நிர்வாகி நடத்திட்டு இருந்தாரு. அங்க நாங்க போன உடனே எல்லாரும் அங்க கலந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்த அத்தனை கமவார் சொந்தங்களும் திரு அண்ணாமலை அவர்களை அவ்வளவு சந்தோஷமா வரவேற்றாங்க. நாங்க மேடைக்கு போகும்போது சிலர் கிளம்பி போயிட்டாங்க. தலைவர் மேடைக்கு போய் மேடையில் அமர்ந்திருந்து அவருக்கான அந்த டர்ன் வரும்போது மைக் எடுத்து கம்மவார் சமுதாயம் இந்த கோவைக்கு எவ்வளவு உதவிகள் செய்துள்ளது, இந்த சமுதாயத்தின் பெருமைகள், இந்த யுகாதி வந்து இந்த யுகாதியோட ஆண்டோட பேரு, அதனுடைய விளக்கம், இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வர்ற இடத்துல வந்து முடிச்சுட்டு நாங்க வரும்போது திரும்பவும் அது வந்து வேற ஒரு கட்சியோட கூட்டம் போல நடத்துறாங்க. நாங்க வந்து தலைவர் வந்து அந்த எங்களோட மினிட்ஸ் நோட்லையும் கையெழுத்து போடுறாரு. அது வந்து நாங்க இன்னைக்கும் வந்து அது ஒரு கௌரவமா நினைக்கிறோம். எல்லாருமே முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாங்க வெளியே வந்துடுறோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு 2-3 நிர்வாகிகள் தான் அந்த அந்த கம்மவார் நாயுடு எழுச்சி பேரவையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அண்ணன் எல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க. அதோட நிர்வாகிகள் தான். நான் முதற்கொண்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அது ஆரம்பிச்ச 2014 Day 1 முதல் கொண்டு நாங்க எல்லாருமே அதனுடைய உறுப்பினர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அங்க வந்து அந்த ஒரு நிர்வாகி இன்னைக்கு மாவட்ட தலைவராக இருக்கிற ராமமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அலையா விருந்தாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து திரு அண்ணாமலை எதிராக வந்து பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை வந்து நாங்க எங்க சமுதாயம் அப்படிங்கிறது வந்து எதிரியாக இருந்தால் கூட எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள வாங்கன்னு உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு தான் நாங்கள் பேசுறதுக்கு ஆரம்பிப்போம். அவ்வளோ ஒரு உயர்ந்த பண்பாடு மிக்க ஒரு சமுதாயம் அது வந்து இந்த கோயம்புத்தூரை சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் சமுதாயத்தை பற்றி. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய மனிதர், அவ்வளோ ஒரு நேர்மையான, அவ்வளோ ஒரு தூய்மையான அரசியலும் வாழ்க்கையும் கொண்ட அந்த மனிதர் மேலே வந்து அவ்வளோ அழகா எங்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி எல்லாம் பேசிட்டு போகும்போது அதைய வந்து அலையா விருந்தாளி அப்படின்னு சொல்றதை வந்து மிகவும் வன்மையா நாங்கள் வந்து எங்க சார்பில் கண்டிக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு சார்ந்த ஒரு கட்சிக்காரர், அவரும் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் தான். திரு வாமா சண்முக சுந்தரம் அவங்களை மேடையில் உட்கார வச்சு அவருக்கு கௌரவம் பண்ணியிருந்தாங்க. நாங்க அதை வந்து மனதார வரவேற்கிறோம். நாங்க யார் இந்த ஸ்டேஜுக்கு வரணும் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் நாங்க வந்து வரையறை பண்ணவே இல்லை. யாரு வந்தாலும் வரவேற்கக்கூடிய சமூகம் தான் இந்த கம்மவார் சமுதாயம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான நபர்களை மேடையில் ஏற்றுறதும், இவங்களுக்கு தேவையில்லாதவங்க வந்தா இந்த மாதிரி பேசுறதும், இதே கம்மவார் சமுதாயத்துல மாற்று கட்சியினர்ல எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்காங்க. உதாரணத்துக்கு அதிமுகவில் திரு சிங்கை ராமச்சந்திரன், அவர் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு PRG அருண்குமார், அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சியோட தற்போதைய மாவட்ட தலைவர் திரு விஜயகுமார் பீலமேடு, அவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் கட்சியில பல காலமாக இருந்து பல சேவைகள் செய்துட்டு வர்ற திரு பத்மநாபன், அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும் பொழுது இவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினரை மட்டும் கூப்பிட்டு அதை ஏதோ ஒரு கட்சி விழா போல நடத்துறதும், செயற்குழு கூட்டத்தில் அதுக்கு தீர்மானம் போடுறதும், நீதி நாயுடு மேம்பாலத்துக்கு பேர் வச்சிருக்காங்க, மனதார நாங்கள் வரவேற்கிறோம். யாரும் குறை சொல்லவில்லை. யாருமே இதை பற்றி நாங்கள் யாரும் குறை சொல்ல. ஆனால்
அதையவே வந்து இவங்க மட்டும்தான் எல்லாமே பண்ண மாதிரி. என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. மத்திய அரசு சார்பில் வந்து கோவைக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல பேசணும்னா இது ஒரு அரசியல் மேடையாகும். அதனால நாகரீகம் கருதி நாங்கள் அதையெல்லாம் பேச வரல. இந்த நிகழ்ச்சியோட சப்ஜெக்டை வந்து இதை பற்றி பேசின மாவட்ட தலைவர் ராம்மூர்த்தி உடனடியாக பகிரங்கமாக பொதுவெளியில வந்து இந்த வார்த்தையை திரும்ப பெறணும், மன்னிப்பு கோரணும். அவர் வகிக்கக்கூடிய இந்த கமநாயுடு எழுச்சி பேரவையோட பதவியில இருந்து உடனடியாக அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும். எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் ஒரு சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது. அதையே இந்த கமவார் சமுதாய மக்கள் என்னைக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு தனியான அரசியல் வச்சிருக்காங்களுடைய ஒரு பொதுவெளியிலையோ ஒரு கல்யாண வீட்லயோ போய் நீங்க அரசியல் பேசினா அது எங்க சமுதாயத்துக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஏதோ இவர் தான் பண்ண மாதிரியும், இவர் நேற்று வந்தால் இந்த இந்த அமைப்புக்கே வந்து இவர் வந்து கொஞ்ச நாள் தாச்சு. நாங்கெல்லாம் ஆரம்ப கால மெம்பர்கள், ஆரம்ப காலத்திலிருந்து அதுக்கு தூணா இருந்தவங்க எல்லாருமே இங்க இருக்கவங்க, இந்த அமைப்பில் இருக்கவங்க. சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுற சொல்ற ராமமூர்த்தி இதுல அரசியல் கலக்கறதுக்கு என்ன காரணம்? அரசியல் கலக்கணும்னா நீங்க வேற எங்காவது பண்ணுங்க. அவருடைய ஒரே குறிக்கோள் இதை வந்து காமிச்சு இத்தனை கமவார சமுதாய மக்கள் எங்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரொபகண்டா பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி கிட்ட எலெக்ஷன் டைம்ல ஒரு பணம் பறிக்கும் நோக்கமாகவே இதை வச்சிருக்காரு. இதை வந்து அவங்க கட்சி தலைமை கண்டிப்பா விரும்பாதுங்கிறதையும் நான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு பொது வெளியில இவங்க நடத்தினதை கண்டிப்பா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது, யாருமே எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால ராமமூர்த்தி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு இந்த பதவியிலிருந்து அவர் உடனே விலகணுங்கிறது எங்களோட கருத்து. அதுக்காக தான் இந்த பிரச்சனை. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அண்ணா நடந்து நாங்கள் ஸ்டேஜுக்கு போகிறோம். ஸ்டேஜுக்கு போகும்போது சில நிர்வாகிகள் இறங்கி போயிடுறாங்க. அது வந்து யாரோ எடுத்து வீடியோ போடுறாங்க, யார் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் ஸ்டேஜில் பேசி அரசியல் கலப்பே இல்லாமல் அவ்வளோ அருமையாக பேசிட்டு தலைவர் கீழே வந்துடுறாரு. வந்துட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக வச்சு அலையா விருந்தாளின்னு சொல்றதுக்கு யாருக்குமே வந்து எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு அடிப்படை உறுப்பினராக ஆரம்ப கால மெம்பராக இன்னைக்கும் இந்த சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் நாங்கள் எல்லாருமே பண்றோம். நான் சொல்ல வரோம் எல்லாருமே. அண்ணன் வந்து கம்மவார் கல்ச்சுரல் அகாடமின்னு சொல்லி வச்சு தமிழ்நாடு பூரா நடத்திட்டு அதோட தலைவர் தான் விவேகானந்தன் பழனிசாமி. அதே மாதிரி மோகன்குமார் மங்கலம் சென்னை பகுதி பூரா இவங்க வந்து கம்மவார் அசோசியேஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு என்ன எங்களால் முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். அதான் ராம்மூர்த்தி வந்து நாங்கள் பண்றதெல்லாம் இவர் பண்ற மாதிரி காமிச்சு ஒரு கட்சிக்கிட்ட இருந்து இன்னைக்கு பணம் பறிக்கிறதுக்காக பண்ண வேலை தான் இது. அதுக்கு நேற்று ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒன்று வச்சு அவர் நடத்துறாரு. இது மிகவும் தவறான செயல். அவரு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி நாங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு வார்த்தை கம்மவார் சமூகத்தையே வந்து மிகவும் வருத்தமடை செஞ்சிருக்கு. நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அப்ப அவருக்கு வந்து நீங்க அவர் மேல கொடுக்கணும். இதை எப்படி பாக்குறது? ஆனா கருத்து வேறுபாடுங்கிறது எங்க சமூகம் மட்டும் இல்லைங்கன்னா எல்லா சமூகத்திலையும் இருக்கு. எல்லாம் 2-3 பிரிவுகளா இருக்கும். அதெல்லாம் நான் மாற்று கருத்து சொல்லவே இல்லை. நான் ஒரு கட்சியை சார்ந்து இருக்கிறேன்னா நான் அந்த கட்சியை சார்ந்த இடத்துல எங்கேயுமே எங்களுடைய சமூகம் சார்ந்த இடத்துல வந்து நான் கொண்டு போய் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷமாச்சு இந்த ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு. இதுல எங்கேயுமே நாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து அரசியல் கலந்து நாங்க பேசினதே இல்லை. என்னுடைய கோரிக்கை நீங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுங்கிறது. ஏன்னா இது சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சி. இதில் நான் வந்து அவரை குறை சொல்றேங்கிறது கிடையவே கிடையாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படின்னா அவர் செய்த தவறைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடணும் போலயே குறிப்பிட்ட கட்சிக்காரங்களை கூப்பிட்டு நீங்க மேடையில் உட்கார வைக்கிறீங்க. அதே குறிப்பிட்ட கட்சி அதே திரு அண்ணாமலை அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவரை நீங்க ஸ்டேஜில் உட்கார வச்சு மாலை மரியாதை பண்றீங்க. மனதார நாங்கள் அதை வரவேற்கிறோம் இல்லையா? நான் எப்படி வந்து ஒரு சமுதாயத்திலிருந்து இன்னொரு சமுதாயத்துக்காரன் வந்து என்னோட ஸ்டேஜுக்கே வரக்கூடாது அப்படின்னா இந்த கமவார் சமூகம் மட்டுமே கோவை வந்து கட்டமைக்கலைங்க. எல்லாரும் சேர்ந்து ஊர் கூடிதான் தேர்ந்தெடுத்திருக்கோம். எல்லா சமுதாயமும் இருக்காங்க இதுல. அப்ப வந்து நம்மளோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னா அவங்க எதிரியா இருந்தா கூட வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறது தான் நம்ம மாண்பு. குறிப்பா எங்களுடைய மாண்பு அதுதான். அதைய தவற விட்டாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன்.
இந்த மாதிரி வந்து அந்த அழைப்பு இல்லைங்க. கண்ணன் ஒரே நிமிஷம். அந்த அழைப்பு இல்லைங்க. அண்ணா அரசியல் சார்ந்த இங்க பாருங்க, இன்விடேஷன் நான் மீடியா காமிக்கிறேன். இதுல எங்கேயாவது யாராவது ஒருத்தர் பேர் இருக்கா? அரசியல் இவங்க எல்லாருமே வந்து நிர்வாகிகள். இந்த நிர்வாகிகள்ல பாதி பேர் இங்க இருக்காங்க. யாருடைய பேரையும் வந்து இதுல அச்சிடல. நாங்க அச்சிட்டு இருந்தா நாங்க அண்ணாமலையின் பேரையும் கண்டிப்பா போட்டிருப்போம். இன்னொன்னு, சந்தர்ப்ப சூழ்நிலையால வர முடியாத சில தலைவர்களும் வருகிறார்கள்னா நம்ம வரவேற்க தானே வேணும். நம்ம ஏன் வேண்டாம்னு சொல்றவங்களே? அண்ணாமலையன் வந்தாருன்னா எங்க சமூகத்துக்கு பெருமையா நாங்க நினைக்கிறோம், எல்லாருமே நினைக்கிறோம். நான் வந்து அண்ணாமலை அவர்கள் கூட நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால வந்து இருக்கேங்கிறது கிடையாது. இவங்க யாருமே அவங்க கூட நேரடி தொடர்பில் இல்லைன்னாலும் அவர் மீது எங்க சமுதாயம் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கு. மற்றவங்க வச்சிருக்காங்களே இல்லையா, எங்க சமுதாயம் திரு அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கு. அரசியலை தாண்டி நான் சொல்றேன், அரசியல் இல்லை, பியூரா அரசியல் கிடையாது, 100% இதுல அரசியலே கிடையாது. நான் தான் சொல்றேனே, அவர் சார்ந்த அந்த ராமமூர்த்தி சார்ந்த கட்சியே இதை வரவேற்காதுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல, அவர் தலைவரை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல விதமா தான் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தலைவர். அதுக்காக வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் வந்து என்னோட சமுதாயத்தை சேர்ந்த பெரியவங்களோட கலந்துக்கிட்டு நம்ம சமுதாயத்திலிருந்து அலையா விருந்தாளிங்கிற ஒரு வார்த்தையை வந்திருக்கிறத நம்ம எப்படி ஏத்துக்கிறதுங்கும் போது எல்லாருமே வந்து இல்ல, இதுக்கு வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு நம்ம சொல்லணும். அலையா விருந்தாளிங்கிற வார்த்தை எங்க சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட கூடாத ஒரு வார்த்தை. யாரு வந்து அழிஞர், என் வீட்டுக்கு நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியாது, சில நிருபர்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எப்பேற்பட்ட ஆள். யாரு வந்தாலும் என்னை கைது பண்றதுக்கு வந்த போலீஸ்காரங்களையும் கூட உட்கார வச்சு நான் தண்ணி கொடுத்துதான் அதுக்கப்புறம் அனுப்பிச்சேன். இதுதான் எங்க மரபு. நீ யாரு எங்களை வெட்டுறக்கு வேணா அது வாங்க, நீ தண்ணி குடிச்சிட்டு வெட்டிக்கோ. இதுதான் எங்க சமுதாயத்தோட மரபு. அந்த அலையா விருந்தாளிங்கிற வார்த்தையை நாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நான் அடிப்படை உறுப்பினராக இருக்கேன். நான் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறதுனால இருக்கும், அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறதுனால நான் வந்து அதுல பொறுப்பேன்னா ஒரு அடிப்படை உறுப்பினர். அண்ணன் பொறுப்பிட்டு இருக்காரு, அதுக்கடுத்து அண்ணன் இருக்காரு, ரவி அண்ணன் இருக்காரு, ராமதாஸ் அண்ணன் இருக்காரு, நிறைய நிர்வாகிகள் இங்க இருக்கிறாங்க. நேத்து பிரஸ் மீட் கொடுத்ததுல 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க அதுல ஒரு மாநில நிர்வாகி இன்னைக்கு காலையில போன் பண்ணி ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டாரு. நான் வேண்டான்னு சொன்ன கேட்காம ராமமூர்த்தி தான் இந்த மாதிரி பண்றாருங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட். நான் அவரோட பேரை சொல்ல விரும்பல. அது ராமமூர்த்தி ஒரு கட்சியில் இருக்காரு இல்ல, அதை நான் சொல்ல விரும்பல. நீங்களே பாருங்க. நான் அதான் சொல்ற மாதிரி நான் எந்த கட்சி பேரையும் நான் இதுல சொல்ல விரும்பல. ஏன்னா நான் அரசியலுக்குள்ளேயே அது போகல. அதனாலதான் நான் எந்த கட்சி பேரையும் சொல்ல மாட்டேன். அவர் சார்ந்த கட்சியும் இதை ஏற்றுக்கொள்ளாது. இல்ல சார், அவங்க பொதுவெளி கொண்டு வந்தது அவங்க தானே. என்னை கூப்பிட்டு கேட்டுக்கலாம்ல, அண்ணாமலை எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டதுதான் நான் அதுக்கு பதில் சொல்லிருக்கேன். நீங்க வந்து ஒரு பொதுவெளியில வச்சு ஒரு வார்த்தை, அநாகரிகமான வார்த்தை யூஸ் பண்ணும்போது நானும் வந்து உங்களுக்கு ஒரு பொதுவெளியில தான் இதுக்கு பதில் சொல்றேன். பிரஸ் மீட்ல அவங்க ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க, சர்க்குலேட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வந்து நாங்க எதுவுமே அரசியல் செய்ய யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நாங்க இங்க பேசல. எலெக்ஷன் டைம்னால இவங்களுக்கு ப்ரொபகண்டா பண்றோம், அவங்களுக்கு ப்ரொபகண்டா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய ஒரே மன வருத்தம் வந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த வார்த்தையை வந்து நாங்க பயன்படுத்தக்கூடாத வார்த்தை. அதே மாதிரி இந்த கமவரநாயுடு எழுச்சி பேரவைங்கிறது எந்த கட்சியும் சாராத ஒரு அமைப்பு. அதுல கொண்டு வந்து தேவையில்லாம அரசியலை புகுத்தி இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமற்றதுங்கிறது எங்களோட. ஆனா கொடுத்ததா சொல்றாங்க, நான் பார்க்கல. ஆனா எல்லா நிர்வாகிகளும் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில தினமலர் செய்தியில கூட அது வந்திருக்கு. ஆனா அந்த நோட்டீஸை நான் பார்க்கல. நான் இல்ல, கண்டன தீர்மானம் போட முடியாது. கண்டன தீர்மானம் போடணும்னா நீங்க செயற்குழுவை கூட்டி, உங்களுக்கு அந்த செயற்குழுவில் நமக்கு ஆதரவு இருக்கணும். இவங்க செயற்குழுவை கூட்டி நாங்கள் தீர்மானம் போட்டோம்னு சொல்றாங்க. செயற்குழு மெம்பர்களுக்கே அது தெரியல. ஒரு கட்சியை சார்ந்து செயற்குழு போடுறதோ அல்லது வந்து இந்த நிர்வாகிக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்றதோ வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாதி அமைப்புல ஒரு சமூக அமைப்புல கிடையாதுங்க. இப்ப நாளைக்கே நாங்க வந்து அண்ணன் வச்சிருக்காரு, கல்ச்சுரல் அகாடமி வச்சிருக்காருன்னா அதுல நாங்க பொதுவா என்ன கொடுப்போம்னா, நல்ல வேட்பாளர்கள், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு நமக்கு நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நாங்க லெட்டர் கொடுப்போம். ஒரு ஜாதியை பார்த்து நம்ம இன்னைக்கு அரசியல் பண்ணவே முடியாதுங்க. எல்லாரும் நமக்கு தேவை. சமூக அமைப்புங்கிறது வேற, அது நம்ம சமூகத்தை வந்து மேல கொண்டு வரதுக்கு உண்டான அமைப்பு. அதுல போய் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கிறது இல்லை.
நாளைக்கு எல்லாருக்கும் எல்லாரும் வேணும். இந்த அமைப்பு அதுதான் நான் சொல்ற பாருங்க. கோயம்புத்தூரோட முக்கியமான ஒரு சமூகம் நாங்க. இந்த சமூகம் தானா வளர்ந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த கோயம்புத்தூர் இருக்க அனைத்து மக்கள், அனைத்து சமுதாயத்தினரும் சேர்ந்து வளர்த்துனாங்க. அதில் எங்களுக்கும் பங்கு இருக்கு. அவ்வளவுதான். உறுதியா 100% வந்துங்க. அமைப்பை மிஸ்யூஸ் பண்ணி அந்த அமைப்பு ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் மற்றும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை தான் அவர் நேற்று பண்ணியிருக்காங்க. இல்ல, நான் தான் சொல்லிட்டேன், இந்த அரசியல் சாராது. நான் அவங்கள குற்றஞ்சாட்ட விரும்பலையே. இல்ல இல்ல அத நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க இன்சல்ட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றீங்க. நான் அதை இன்சல்ட்னு நினைக்கல. எப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரும்போதுங்க, அந்த வீட்டுக்காரங்க தான் நின்று வரவேற்கணும். வீட்டுக்காரங்க இறங்கி போயிட்டு அதை என்ன மரியாதை இருக்கிறது? அப்போ என் சமூகத்தினுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு தலைவர் வருகிறாருன்னா அவர் எனக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், அதெல்லாம் வேற. ஆனா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றது மரபு. அந்த ஒரு கட்சி பேரை நான் ஏன் சொல்லலைன்னா, நான் இதுல எந்த கட்சியும் இழுக்க விரும்பவில்லை. அதுக்குதான் சொல்றேன், அந்த கட்சியும் இதை விரும்பாது. இந்த மாதிரி நிகழ்வுகளை எந்த தலைவர்களும் விரும்ப மாட்டார்கள். அதனாலதான் நான் கட்சி பேரை சொல்றேன். பின்ன எனக்கு எந்த விதமான பயமோ தயக்கமோ கிடையாது. வேண்டாம், நம்ம எதுக்கு அந்த கட்சி சொல்லிதான் இது பண்ணுச்சுன்னா கிடையாது. இந்த ஆளோட சுயநலம் தான் அதை பண்ணது. அதைத்தாங்க சொல்றேன். அந்த தீர்மானமே இல்ல அந்த தீர்மானம் நிறைவேற்றினது தவறுங்கிற. எந்த ஒரு கட்சியை சார்ந்தும் நமக்கு தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு எங்க பைலால இடமே கிடையாது. எங்க பைலாலேயே இடம் கிடையாது. வேண்டாம், அவங்களை பைலா கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கா, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாளைக்கு சிங்கானூர் வேட்பாளராக யார் நிற்பாங்க நமக்கு தெரியாது. கோயம்புத்தூருக்குள்ள கமவார் சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் நிற்பாங்க எனக்கு தெரியாது. அதுக்காக கமவார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிற இடத்துல தான் ஓட்டு போடணும்னா மிச்ச தொகுதியில் யாருக்கு ஓட்டு போடுறது நாங்க? அப்ப யார் ஒருத்தர் நல்லதை பண்றாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா அவங்கவுங்க அதை பார்த்துக்குவாங்க. நாங்க சமூக சேவை, சமுதாய அமைப்பை மட்டும் நாங்க பார்த்துக்கோம். என்னை சார்ந்த கட்சிக்கு நான் பண்ணுவேன். அண்ணன் ஒரு கட்சி சார்ந்திருப்பாரு, அண்ணன் பண்ணுவாரு. இவர் சார்ந்த கட்சி இவர் பண்ணிட்டு போவார். அதனால இதுல நான் அந்த கட்சி பேரை சொல்றதுக்கு பயமோ தயக்கமோ கிடையாது. அரசியல் நாகரீகம் 100% பாதுகாக்கப்பட வேணும். அந்த கட்சி சொல்லியும் இவர் பண்ணல, இவர் தாந்தோணித்தனமா பண்றதுனால நான் அந்த கட்சி பேரை சொல்றேன். இல்ல, கடைசியா சொல்ல வர்றது அந்த ராம்மூர்த்தி இந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். அவங்க சார்ந்த கட்சியும் அவர் மேல நடவடிக்கணும். அவர் இந்த பதவியிலிருந்து விலகணும். ஏன் வேற இல்ல, கட்சி சொல்ல வரும்ல, நிச்சயமாக வேண்டாம். இல்ல, அதைத்தான் சொல்றாங்க. மேடையில யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அதுல மாற்று கட்சியை சேர்ந்த, மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவரும் இருந்தாரு. அவரையும் நான் வரவேற்கிறேன். மாற்று கட்சிக்காரரை நான் மனதார வரவேற்கிறேன். எங்கிட்ட கொடுத்தாலும் நான் ஒரு சால்வை போட்டிருப்போம். நான் எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? எங்க சமுதாயத்தை மதிச்சு வரவங்கள நான் எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? அதனால அந்த மாதிரிலாம் கிடையாது. கட்சி பேர் வேண்டாம். அரசியல் நாகரிகம் கருதி நான் தொடர விரும்புகிறேன். நன்றி.